இறையொளி திருவருள் சேனல் சார்பாக உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டோன்னா அது உடனடியாக நீங்கும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் தை மாத கடைசி வெள்ளிக்கிழமை சொந்த வீடு யோகம் கிடைக்கணும் அப்படின்னாலும் பணப்பிரச்சனை தீரணும் அப்படின்னாலும் இந்த ஒரு பொருளை நாம் ஏற்றும் அந்த தீபத்தில் போட்டு ஏற்றுவதன் மூலம் சொந்த வீடு கனவு நினைவாவதோடு மட்டுமல்லாமல் பணப்பிரச்சனை, சொந்த வீடு கட்டுவதற்கான பணப்பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா அந்த பணப்பிரச்சனையும் தீரும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். தினமுமே காலையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னும், பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படும் காலை 4 மணியிலிருந்து 6 மணி, பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லப்படும் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரையிலான நேரத்தில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான பலனை பெற்றுத்தரும். அதிலும் குறிப்பாக நாளை வரக்கூடிய இந்த தை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே மகாலட்சுமி கடாட்சமும் சுக்கிர பகவானின் ஆசிர்வாதத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளும் ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இந்த அற்புதமான நாளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. அதிலும் குறிப்பாக இந்த பொருளை போட்டு ஏற்றுவதன் மூலம் சொந்த வீடு கனவு நனவாகும் அப்படிங்கிறது தான் உண்மை. சொந்த வீடு அப்படிங்கிறது பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் கனவு காணணும் அப்படிங்கிறது கிடையாது. பணம் இல்லைனாலும் சொந்த வீட்டில் வாழும்படி கனவு காண்பது அப்படிங்கிறது எல்லாருக்குமே விருப்பமான ஒரு விஷயம்தான். சொந்த வீட்டில் குடி புகணும், அந்த சொந்த வீடு நமக்கே நமக்கான வீடு அப்படிங்கிறது எல்லார் மனதிலும் இருக்க ஆசையாக தான் இருக்கும். அந்த சொந்த வீட்டை நனவாக்கி கொள்ளணும் அப்படின்னா இந்த ஒரு தீபம் தை மாத வெள்ளிக்கிழமையில் ஏற்றும் பொழுது மிக சிறப்பான ஒரு பணப்பிரச்சனையை தீர்த்து அந்த சொந்த வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இன்னமுமே நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். பொதுவாகவே பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது விளக்கு ஏற்றுவது, வீட்டில் பொதுவாக தீபம் ஏற்றாதவங்க கூட வெள்ளிக்கிழமையில் ஏற்றுவாங்க. அதே போல் தை மாத வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அந்த வகையில் நாளை ஏற்றக்கூடிய அந்த தீபம் மண் ஆன அகல் தீபம் ஏற்றுவது. வீட்டில் என்னதான் காமாட்சி விளக்கு ஏற்றினாலும் கூட தனியாக ஒரு அம்பாளுக்காகவே ஒரு அகல் தீபம் ஏற்றணும். சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு அதில் குறிப்பாக ஜவ்வாது பொடி வீட்டில் இருந்ததுன்னா அந்த ஜவ்வாது பொடியை அதில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிகை நல்லா பொடி செய்து அந்த அகல் விளக்கில் சேர்த்து அதை ஏற்றும் பொழுது அதிலிருந்து வரும் நறுமணம் அப்படிங்கிறது வீடு முழுக்க பரவி அதில் இருக்கும் அதிர்வலைகள் வீட்டிற்கு ஒரு பணப்புழக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் தீபம் ஏற்றும் பொழுது அதிலும் இந்த ஜவ்வாது பொடியோ அல்லது பச்சை கற்பூரமோ போட்டு ஏற்றும் பொழுது வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தரும் அப்படின்னும், சாதாரணமாக ஏற்றும் விளக்கை விட வாசனை மிகுந்ததாக விளக்கை ஏற்றினோன்னா அது மேலும் சிறப்பானதாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு ஜவ்வாது பொடியோ அல்லது பச்சை கற்பூர பொடியோ ஒரு சிட்டிகை சேர்த்து ஏற்றும் பொழுது தெய்வீக சக்தியானது வீடு முழுக்க அதிகரிக்க துவங்கும். இந்த விளக்கு வழிபாடு அப்படிங்கிறது மண் அகல் விளக்காக இருந்தால் ரொம்பவே சிறப்பானது. இந்த விளக்கை வெள்ளிக்கிழமை ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது. வெள்ளிக்கிழமை தை மாத கடைசி வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி பணப்பிரச்சனை தீர்ந்து சொந்த வீடு கட்டி அந்த சொந்த வீட்டில் குடிபுகும் யோகத்தை பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.